ஆனாகிய பொண்ணு வெள்ளி கைலாசத்தில் தற்கே சிவமாளும் கொழுவி கைலாசத்தில் அரணோடு பார்வதியும் கொழுவீர்ந்த பலரும் வைகுண்ட பச்சமாலட்சுமியும் கொழுவீர்ந்த இந்திரலோகம் என்னும் பட்டே இந்திராணி கொழுவீர்ந்த கோடி தேவர்களா நாரதேரா நல்மோடியா நாரதேரா நல்மோடியா 48,000 கோடி ஆதிவள்ளி என்று சொல்லுகின்ற கைலாச பர்வதத்தில் ஆண்டவன் பகவானோடு அம்பிகை உமையவளாதி பராசக்தியான பார்வதி பட்சமா லட்சுமி பிரம்மா சரஸ்வதி தேவாதி தேவர்களோடு தேவரிசி முனிவர்களோடு தேவலோக கைலாசத்திலே கொலுவிருந்து வருகிறார்கள். சரி, அப்படி அவர்கள் எல்லாம் கொலுவிருந்து வருகின்ற வேளையில் அந்த இறைவனாகப்பட்ட சிவபெருமான் 14 உலகங்களை எல்லாம் இறைவன் படைத்தார். உலகங்களை எல்லாம் படைத்தார், உயிர்களை எல்லாம் பிறவி செய்தார். பிறவி செய்த உயிர்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமல் பகவான் படியளந்தும் வருகிறார். இறைவனால் படைக்கப்பட்ட இந்த உலகத்திலே என்ன அதலை சுதலை ஆதி பாதாளம் என்று சொல்லுகின்ற உலகங்களை படைத்தார் பகவான். பகவானால் படைக்கப்பட்ட இந்த பாதாள லோகத்தில் அசுரகுலத்துக்கே அரசனாக ரிஷிமுகா வர்ணன் இரட்சக்கண்ணையும் அரசாண்டார்கள். அவர்களுக்கு ஏகபோகமான வசதி வாய்ப்புகள். ஆனால் ஒரு குழந்தை இல்லை. குழந்தைக்காக யமுனா நதி கரையிலே யமுனா நதி கரையிலே தவம் இருந்தார்கள். அப்படி தவம் இருந்து வருகின்ற வேளையில் இமயமலை சாரலில் வண்டமுகா ரிஷியாகப்பட்டவர் கைலாசத்தில் பகவானாகவே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தோடு தவம் இருக்க அவருடைய தவத்தை கலைப்பதற்காகவே மும்மூர்த்திகளால் பிறவி செய்யப்பட்ட ஒரு பாலகன். யாரவர்? சிவன் பிரம்மா விஷ்ணு இவர் மூவர்களும். அப்படி அந்த வண்டமுகா ரிஷியாகப்பட்டவர் அழகு பாலகனை கையிலை பிடித்தார். சரி, நீ யாரோட ஏவலினால் இங்கு வந்து என் தவத்தை நீ கலைத்தாயோ நீ கலைத்தாயோ அவர்களுக்கே எதிரியாகி
அவர்களாலே உன்னுடைய சரீரம் எல்லாம் அழிந்து போக கிடவது இப்படி சாபத்தப்போ அப்படி எரிந்த குழந்தை வல்லமை தவங்கள் செய்து வருகின்ற ரிஷி முகாவரணனுக்கும் இரட்சக்கண்ணைக்கும் ஆண் குழந்தையாகவே வந்து கிடைத்தார். வல்லமையோடு வந்து பிறந்ததினால் வல்லவன் என்றும் அரக்கர் குலத்தில் வளர்ப்பதினால் அரக்கன் என்றும் குழந்தைக்கு வல்லரக்கர் ராட்சதன் என்று பெயர் நாமங்களை கொடுத்தார். அப்படி பெயர் நாமங்களை கொடுத்து பெயர் கொடுத்த பாலகனை கொடுத்த பாலகனை அண்ணா பிரியமோடு வளர்த்தி வளர்த்து வரும் நாளையிலே வல்லரக்க பாலனைக்கு ஒரு வயதாம் இரு வயதா உச்ச 3 வயது மாற்றி அழகு மகன் அரக்கனைக்கு அவர் அறிவு பள்ளி படித்துவாரா. அங்கே 6வது வயதிலே அருச்சுவடிதான் படித்தான். 7வது வயதிலே வடிதான் படித்தான். 8வது வயதிலே எடுத்த ஏடுகளதான் படித்தான். 10 நல்ல வயதிலே அரைக்கம் பலகளையோ அங்கபடியாத பாடும் இல்லை பாராளும் அரக்கனைக்கு படித்து வல்லவார போவாது. வல்லரக்க பாலனுக்கு 21 வயதாற்றி 21 வயதிலே அந்த பவளக்கண்ணி என்ற பெண்ணை இந்த அரக்கனுக்கு மனம் முடித்து அங்க ராஜ்யத்தை பட்டம் கேட்டு அலங்கரித்தார் அரண்மனைய. அந்த நாளை அலங்கரித்து அவதோடு இருக்காரே 56 அரசருக்கும் அறிக்கை ஓலை அனுப்புறாரே. அறிக்கை ஓலை கண்ணில் கண்டு 56 அரசரெல்லாம் அவரவர்கள் வாகனத்தில் வேகமா வருவார. அலங்கார பந்தலிலே அமர்ந்தார்கள் அரசரெல்லாம். அந்த மன்னர்கள் முன்னாலே அரமமாக நரக்கணக்கு அட்டமாதி சுட்டுவாரே. அட்டமாதி கட்டி எல்லோ மணிமகுடன் தான் தரித்து சிம்மாசனம் அமரும் போவார். அரக்கனோட ராஜ்யத்தில் 12 பருவமான பொழியலைய அரக்கனோட ராஜ்யத்தில் 56 தேசமெல்லாம் ஆகாத பஞ்சமையா. பஞ்சமது வந்ததாலே அடைமன்னர்கள் எல்லோரும் பகுதி பணம் கொடுக்கலைய பார்த்தானே வல்லரக்க மந்திரியதான் அழைத்து ஆறுமையா மந்திரிய 56 தேசமெல்லாம் அரச மன்னர் இடமதியில பகுதி பணம் வாங்கி வா
அப்படி தவமாய் தவமிருந்து ரிஷிமுகா வர்ணன் இரட்டைக்கண் 2 பேர்களும் பெற்றெடுத்த குழந்தை இந்த வல்லரக்கர் ஆற்றுதன் 21வது வயதில அகில பாதாள உலகத்திற்கு தலைவனாக பட்டம் சூட்டப்பட்டார். பட்டம் சூட்டி மணி மகுடம் தரித்து சிம்மாசனத்திலே அமர்ந்து அரசாட்சி செய்யும் போது அவருடைய ராஜ்யத்திலே நாடு நகரமெல்லாம் பெரும் பஞ்சமா போச்சு. பஞ்சம் தாங்க முடியல. அரச மன்னர்கள் யாரும் பகுதி பணமும் கொடுக்கல. பார்த்தார், மந்திரி அழைத்தார். மந்திரி, நான் கேட்டதாக சொல்லி பகுதி பணத்தை வாங்கிட்டு வான்னு சொன்னாரு. உடனே வல்லரக்க மந்திரி குதிரை எடுத்தாரு. குதிரையில் அமர்ந்து கொண்டு வேகமா கிளம்புதாரு. 56 தேசத்து அரச மன்னர்களை பார்த்தார். மன்னவர்களை, நான் வல்லரக்கன் மந்திரி வந்திருக்கிறேன். பகுதி பணம், வரி பணம், வட்டி பணம் எல்லாம் தாருங்கள் அப்படின்னா. அதுக்கு என்ன சொன்னாரு? என்னையா உங்க நாடு இருக்கு, அத பத்தி எனக்கு என்ன கவலை? ஆமா, நீ எப்படியும் போ. நீ என்னைக்கு ஐயா செழிப்பா இருந்த? மந்திரி, வந்த வழிய பார்த்து திரும்பி போ. பகுதி பணம் என்று கேட்டால் படைகளை திரட்டி நாங்கள் சண்டைக்கு வருவோம். இருசால் பணம் என்று கேட்டா எதிர்த்து சண்டைக்கு வருவோம் என்று படை மன்னர்கள் எல்லோரும் என்ன சொல்கிறாரன்னா, பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம். படை திரட்டி சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். திரட்டி சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம். எதிர்த்து சண்டை செய்வதற்கு தயங்கவே மாட்டோம். எதிர்த்து சண்டை செய்வதற்கு தயங்கவே மாட்டோம். கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம். கழகமது செய்வதற்கு, கழகமது செய்வதற்கு அந்த வழிய பார்த்து திரும்பி போ. பகுதி பணம் கேட்டா யுத்தத்துக்கு வருவோம். சண்டை செஞ்சா யுத்தத்துக்கு வந்துருவோம். அதுக்கு மீறி வந்து அப்படி இலையில வச்சு அப்புறமா நொறுக்கிடுவோம். அதனால வல்லரக்கன் மந்திரி பார்த்தார், இனிமே இந்த இடத்துல நிக்க கூடாது. பிடிச்சார் ஓட்டம் அரக்கன் இடத்திலே வந்து விவரங்களை சொல்லுகின்றார். பார்த்தார் இந்த வல்லரக்கன், ஏய் மந்திரி, படை திரட்ட சொன்னாரையானால் நம் படைகளை எல்லாம் திரட்டி வா, போய் சண்டை போட்டுட்டு வா. ஏன் ஏன் படை இல்லை? ஆனப்படை என்ன ஆச்சு? குதிரைப்படை, ஒட்டகப்படை, படை வீரர்கள் என்ன ஆனார்கள்? பரவாயில்ல, நீயும் நானும் போய் சண்டை செய்து வருவோம். சும்மா இருங்க மன்னா, எனக்கு ஒரே ஒரு கொண்டாட்டி தான், அவ என்ன தியாடுவா. மற்றவர்களாம் என்ன ஒரு கவலை, ரொம்ப ஆதங்கத்தோட இருக்கீங்க போல இருக்கு. அவளை விட்டுட்டு நான் வர மாட்டேன். ஏது நீ பாம்பே கேரிட்டு அதே மாதிரி சொல்லணும் போலுக்கு உனக்கு என்ன? இல்ல ஒரே ஒரு உள்ளாட்டி. அப்ப நான் சொல்லட்டா உனக்கு இத்தனை அதனால என்ன சொல்ல சொல்லி பாரு பாப்போம். சொந்த விஷயத்தெல்லாம் இப்படி சபையில சொன்னீங்கன்னா நாளைக்கு எப்படி பெரியவர் எஞ்சி போவாரு? தன்னால போக முடியுமா? கூட பால்லாம் போனோம். அதனால பார்த்தார் அந்த வல்லரக்கன்,
மன்னா நான் ஒரு யோசனை சொல்லுகிறேன். என்ன யோசனை? அவர்களை ஜெயிக்கும் அளவுக்கு நம்மளிடத்திலே படை பலங்கள் எதுவும் கிடையாது. ஒண்ணும் கிடையாது. ஆகையினாலே பகவானை நினைத்து நீங்கள் பாரதவம் இருந்து வாருங்கள். இறைவனுடைய இடத்திலே இங்க கிழமை இப்படி கேட்கணும்னு இறைவனுடைய இடத்திலே அநேக வரங்களை எல்லாம் வாங்கி வந்தால் இவர்களை மட்டுமல்ல உங்களை எதிர்த்து நிற்பவர்கள் எல்லோரையுமே ஜெயித்து விடலாம் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தார் வல்லரக்கன். அப்படியா? போய் வருகிறேன் மந்திரி. நாடு நகரம் பொண்ணு பொருள் தோப்பு தொரவு கோழி குஞ்சி முட்டை தோடு வரைக்கும் முன்பொறுப்பு. அதையெல்லாம் வித்தாலும் பரவாயில்லை. ஆனா என் ஆறுயிர் மனைவி பவளக்கண்ணி, இந்த பவளக்கண்ணியும் உன்னுடைய பொறுப்பு தான். பத்திரமாக பார்த்துக்கொள் என்று மந்திரினிடத்தில் ஒப்படைத்து விட்டு அரக்க மன்னனாகிய வல்லரக்கராற்றுதே அவரோ ஆண்டவனை மனதில் எண்ணி ஆண்டவன மனதில் எண்ணி அருந்தவமை செய்யவார மனதில் எண்ணி ஆரதவம் செய்யவார ஆடியதுதான் வளர்த்து வளைய மொட்டதான் அடித்து காதில் செம்பு வளையம் போட்டு ராஜமால போட்டு காவி வேண்டி காவி வேண்டி கால்நடைய வாரா அங்கே இறக்க வரும் பாதையில ஆகாத சகுணமெல்லாம் அரக்கனுக்கு முன்னாலே அழகுடனை நடக்குதையா. ஆசல் விட்டு வாரபோல் ஆசப்படி தட்டிடுமா இருபதில வாரபோல் பூன குருக்களாட்சி புதுப்பான சகுணமாட்டி ஆளாத குமரியவள் மூளாத நெருப்படுத்தி முன்னால வாராளே கட்டணத்தில் வினவெடுத்து அரக்கங்கண்ணதிரில் வாராரே அந்த சகனங்கள வாக்களையே கண்டாள வல்லரக்க ஆடு விட்டு நகர விட்டு நடந்து வர வல்லரக்க ஒன்று விட்டு குமட விட்டு குடுகுடுன்னு ஓடிவா ஆன பெருத்தவனும் அருணிய வனமதிலே அரக்கனமே வந்தல்லவோ பகவான மனதில் எண்ணி ஆரத்தவம் செய்வதற்கு சண்டாள வல்லரக்க சாந்தாள தரமொழிகி சந்தேனத்தால் கோலமிட்டு ஆவாள தரமொழிகி ஆண்டலாளை கோலம் கோலம் போட்ட குருத்துவாளை குருத்துவாளே பிள்ளையாரே பிள்ளையாரி முன்னாலே அளவாளே அளவாளே சம்பாடல்லே கும்பதோண்டி கும்பதோண்டி மாங்குளையே மாங்குளைக்கு மேலையல்லோ அணி உருண்ட தேங்க வைத்தான் தேங்காயின் மேலையல்லோ எழுமிட்டங்கனிய வைத்தான் எழுமிட்டங்கனியமே எழுமிட்டமே கொண்டே அந்த எழுமிட்டங்கனியின் மேலே கொண்ட பாக்கு வைத்தான் கொட்ட பாக்கு மேலே கொட்ட பாக்கு மேலே எல்லோ ஒன்று மணி பருப்பு வைத்தார் ஒன்று மணி பருப்பு மேலே சிறுகடுகு ஒன்று வைத்தார் சிறுகடுகு மேலே எல்லோ
ஒரு காலம் உலகமெல்லாம் ஒரு காலம் மேலே அழகிலுமா அடிய தவமே இல்லை அரக்கனோட தவமதுதாடி மணல் குமிது கரையா பூச்சி வளர்ந்திருக்கு பல்கள் எல்லாம் பாசி பச்ச ரோமையெல்லாம் சடைகள் பின்ன ஆள்மாட்டில் முளைத்த மாறோ மாட்டில் பூச்சோரிய தலைமாட்டில் முளைத்த கால்மாட்டில் பழுத்துதிர அவர் பன்னீரண்டு வருட காலம் வருட காலம் வருத்தமோ செய்யோ வல்லரக்கராட்சதன் இறைவன் பகவானை நினைத்து சரி 12 வருட காலங்கள் பாரத்தவம் புரிந்து வருகிறார். இப்படி அந்த காத்துக்குள்ள உட்கார்ந்தீங்கன்னா கண்ணை கெட்டிக்கிட்டு வரும். யாரு காத்து? நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லாரும் பாதி கண்ணு மூடிட்டே இருக்கிற மாதிரியே கண்ணுக்கு தெரியுது. இல்ல எனக்கு தான் அப்படி தெரியுதானோன்னு தெரியல. முடிச்சுட்டு தான் இருக்கீங்க. இல்ல இப்படி வந்தீங்கன்னா கொஞ்சம் அடப்பா இருக்கும், விரையல் இருக்காது. எனக்கு ரொம்ப எட்டி பார்க்க வேண்டியது இருக்காது. எங்க தாத்தாவே தூங்கிட்டாரு. அப்பப்ப எழுப்பிக்கிட்டு இருக்கேன். உஷ்ணம்லாம் வரும், சூடு பிடிச்சுக்க போது எல்லாரும் வந்தா தானே நல்லா இருக்கும். நம்ம அக்கா மட்டும் தனியா எப்படி வந்து உட்காருவாவோ. அதனால அந்த அரக்கன் வல்லரக்கர் ஆற்றுதன் ஆண்டவன் பகவானை நினைத்து வரந்தவம் இருந்து வருகிறார். அப்படி தவம் இருந்து வருகின்ற வேளையில் அரக்கனுடைய தவமானது ஆதிவள்ளி கைலாச வாசலுக்கு எப்படி வருகிறதுன்னா, ஆடாத கைலாசோ ஆடாத கைலாசோ ஆடிடுமா மசைந்திடுமா ஆடாத கைலாசோ ஆடிடுமா மசைந்திடுமா உருளாத கைலாசோ உருண்டிடுமா பெரண்டிடுமா ஆரை சிவபெருமா ஆரமுக கண்களாலை ஆரமுக கண்களா அந்த ஒரு சிவபெருமா அரக்கனுக்கு வரம் கொடுக்க ஆதிவள்ளி கைலை விட்டு ஆதிவள்ளி கைலை விட்டு ஆதிசிவன் மாறாரே. அப்படி ஆதிவள்ளி கைலை விட்டு ஆதிசிவன் மாறாரே. சாமநடு சாமத்திலே சாம நேரத்திலே அன்று சென்று நஞ்சரு நடு சாம நேரத்திலே கொட்டடித்து இல்லை அசை அவ கொள்ளு வேலை பார்வதிக்கு தெரியா பகவானும் வருவார் ஈஸ்வரிக்கு தெரியா ஈஸ்வரிக்கு ஈசனுமே
சுவாமி நில்லுங்க இறைவா. என்ன என்ன பார்வதி? இந்த நேரங்கட்ட நேரத்துல எங்க போயிட்டு இருக்கீங்க? நான் வரம் கொடுக்க போறேன். யாருக்கு? அண்ணாவா அங்க ஒரு மானிடன் தவம் இருக்கு, அவனுக்கு வரம் கொடுக்க போறேன். இறைவா, என்ன? அவன் சாதாரண மானிட பிறவி. ஆமா. அந்த சாதாரணப்பட்ட மானிட பிறவியை தேடி நீங்கள் போகலாமா? இவரை தேடி நீங்கள் போனால் என்ன உங்களுடைய கௌரவம் என்ன ஆகிறது? உங்களுடைய தகுதி என்ன ஆகிறது? ஒரு தராதரம் என்ன ஆகிறது? நீங்கள் போகலாமா சுவாமி? நீங்கள் போக கூடாது. அரக்கனை கைலாசம் அழைத்து வர சொல்லுங்கள். அரக்கனை கைலாசம் அழைச்சு வர சொல்லுங்க. யார போக சொல்லலாம்? உங்க தொந்திய போக சொல்லுங்க. அதான கேட்டேன். ஓய் நந்தி தேவா, எழுந்துச்சு வாரும் ஐயா. என்னையா? என்னை நோக்கி தவம் இருந்து கொண்டிருக்கும் அரக்கனை போய் அழைத்து வாரும். அரக்கனை போய் நான் அழைத்து வரணுமா? நீர்தான். நான் எப்படியா போய் அழைத்து வர முடியும்? ஏன்? அவனோ கைலாச பிறவி, நானோ பூலோக பிறவி. எங்கே போய் அழைக்க முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. நந்தி தேவன் பூலோக பிறவி. அடே நந்தி தேவா, என்னடா உளறுகிறாய்? தெய்வலோக பிறவின்னு. யாரு? நந்தி தேவன். அதான கேட்டேன். அதனால என்ன இறைவா, சாதாரண மானிட அரக்கனால் எப்படி கைலாசம் வர முடியும்? முடியாதுல்ல. அதுக்கெல்லாம் இப்ப வழி இருக்குப்பா. என்ன என்ன வழி? என்ன வழி? 2 குறுக்கு தூக்கி வாயில போடு. அதான கேட்டேன். 2 குருணாபுரத்தை தூக்கி தின்னா கைலாசம் வந்துடலாம்னு சொல்லுதாப்ல. அதான் நான் வாங்க வாங்கி கொடுத்தா கடை பக்கத்துல தான் இருக்கு. அண்ணாச்சி தட்டி உசுப்பி கூப்பிட்டுருக்கேன். உரம் மறந்து. ஆமா. ஏய் வாங்கி கொடுப்பா. வாங்கிட்டு போறோம் சொல்லு. அதான கேட்டேன். வயல்ல கொண்டு போய் போட்டுக்கலாம். சாப்பிடறதுக்கு மட்டும் தான் தரும். அதெல்லாம் கிடையாது. வாங்கி. அதனால 2 தெய்வீகமான குளிகைகளை கொண்டு அரக்கனுடைய கரங்களிலே கொடுத்து கடவாயிலும் இடவாயிலும் ஒதுக்கி கொள்ள வேண்டும். அப்படி ஒதுக்கி கொண்டா என்ன ஆகும்? முளைத்தால் என்ன ஆகும்? ரெக்கை கட்டி பறக்கலாம். அப்படின்னு சொன்ன உடனே ஆட்டம் என்று சம்மதித்தார். அழகு நந்தி தேவன் அங்கிருந்து தெய்வீகமான குளிகைகளை வாங்கி கொண்டு அரக்கனை தேடி அலைந்து பார்த்தார். அரக்கனை காண்பது எப்போது? கைகளை கொண்டு நாமல் சேர்ப்பது எப்போது என்று அங்கிருந்து புலம்பிக் கொண்டே வருகிறார். எப்போ காண்பேனோ என்ற சத்தத்தை கேட்டு அரக்கன் இறைவன் வந்து விட்டார் என்று கண்களை திறந்தார். கரையாம் புற்றானது வெடித்து விட்டது. உடனே கரையாம்புற்றுக்குள் இருந்து அரக்கன் எழுந்து வந்து இறைவா என்று சொல்லி பார்த்தார். நந்தி தேவன் நின்று கொண்டிருக்கிறார். எப்படி நிற்காரு? நந்தி தேவன் எப்படி நிற்காரு? 4 கால் இருக்கு. 4 காலு, ஒரு வாலு, 2 கொம்பு. மூஞ்சி வேற நீளமா இருக்கு. மூக்க பாருங்க எப்படி இருக்கு. அப்படித்தான் இருக்கு. ஒருவேளை கைலாசத்து கடவுளா இருப்பதினாலே இப்படித்தான் இருப்பார் போல இருக்கு. இறைவா, எனக்கு வரம் தாருங்கள். வரம் தாருங்களா? பகவானை எனக்கு வரம் கொடுங்கோ. வரம் கொடுங்கள். வரம் தாருங்கள். அடே அரக்கா, என்ன? நான் ஈசன் இல்லை அப்பா. அப்ப நீர் யார் ஐயா? ஈசனுக்கு ஏவல் பணிகளை எல்லாம் செய்து வருகின்ற நந்தி தேவன் என்னுடைய பெயர். சண்டாளா, கிராதகா, மாடு போல வந்து என் மகா தவத்தை கலைத்து விட்டாயே மாபாவி. காளை போல வந்து என் கடுந்தவத்தை கலைத்து விட்டாயே சண்டாளா. சிவன் பூஜையில அதனாலே இறைவனை நான் காண வேண்டுமையானால் இன்னும் நான் 12 வருடம் அல்லவா தவம் இருக்கணும். கவலைப்படாதே மானிடா. இதோ இந்த குளிகையை வைத்துக்கொள். கடவாயிலையும் இடவாயிலையும் ஒதுக்கிக்கொள். பசியா இருக்குன்னா முழுங்கிட்டோம்னா நான் சொல்வதை மட்டும் செய். சரி. சரியா? மாறுதலாக செய்தையானால் விபரீதத்தை சந்திப்பாய். சரி. கடவாயிலும் இடவாயிலும் ஒதுக்கும் போது சரி 2 விழாவளையும் 2 ரெக்க முளைக்கும். தப்பி தவறி முழுங்குனா பின்னால பிட்டியில ரெக்க முளைக்கும். பறக்க முடியும். எப்படி பறக்க முடியும்? குப்புற மூக்கு தக்காளி சட்னி மாதிரி ஆயிரும்ல. அதனால தெய்வீக குளிகைகளை வாங்கினார். கடவாயிலும் இடவாயிலும் ஒதுக்கிக் கொள்ள சரி அரக்கனுக்கு பறக்கும் சக்தி கிடைத்தது. ஆதி கைலையிலை ஆண்டவனை கண்டார். இறைவா பகவானை என்ன சுவாமி என்னையா என்று 3 தரம் சுற்றி வந்து முடிவணங்கி நமஸ்கரித்தார். பகவான் பார்த்தார். டே அரக்கா, எவ்வளவு பெரிய தவத்தை செய்திருக்கிறாய். என்னடா வரம் வேண்டும் உனக்கு? கேளுப்பா.
சுவாமி, என்ன நினைத்த வரத்தை உங்களிடத்தில் கேட்பதற்கு எனக்கு சற்று தயக்கமாக இருக்கிறது. ஏ ஏ ஏ எதுக்கு பயப்படாத பயப்படாத. உங்கள் அருகிலே இருக்கிறார்களே, ஆமா, யாரு? உங்கள் மனைவி உமையவள் உலகமாதா பார்வதா தேவியின் உச்சந்தலையிலே அடித்து எனக்கு சத்தியம் வேண்டும். ஆமா, சத்தியம் தானே? அவ்வளவுதானே? கேளடா அரக்கா, கேளு கேளு. என்ன வரம் கேட்டாலும் சரிதான், கண்டிப்பா நான் தரேன். அந்த வரத்தை வரத்தை தருகிறேன். ஆமா, தவறாமல் தருவேன். ஆமா, இது என் மனைவி. ஆமா, உலகமாதா சரி, உமா மகேஸ்வரி ஆமா, பார்வதா தேவி மீது சத்தியமாக உனக்கு தருகிறேன் அப்படின்னு முக்காலும் சத்தியம் செய்து கொடுத்தார். ஆமா, சொல்லி அடிச்சு சத்தியம் செய்யணும். சொல்லி அடிச்சு. ஆமா, சத்தியம்னு சொன்னாதான் நான் வரத்தை கேட்பேன். இல்ல 4 நாள் ஆனாலும் இப்படிதான் இருக்கணும். அவன் காப்பி துப்பல ரசிச்சு குடிச்சிட்டு இருக்காப்ல. ரசிச்சு 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 குடிக்காப்ல. காப்பி. இறைவா, சத்தியம் செய்து தாருங்கள். சத்தியம் 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 சத்தியம். என்ன சத்தியம்? 4 சத்தியமா? ஆமா, இது கூட ஒண்ணு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வச்சுக்கோங்க. அப்படியே பரவாயில்லை, எதற்கும் தேவைப்படும். அதாங்க. ஆமா, என்று இறைவனை பார்த்தார். இறைவா, இறைவா, ஆள்காட்டி விரலை எடுத்து, சரி, வலது கரத்தில் இருக்கும் இந்த ஆள்காட்டி விரலை எடுத்து எந்த திசை பார்த்து நீட்டினாலும் எனக்கு எரியும் வரம் வேணும் என்றார். ஆமா, இந்த வரத்தை கேட்டது இறைவன் பகவான் பார்த்தார். என்ன அடே சண்டாளா, வாவி, ஆள வரத்தை கேப்பன்னு பார்த்தா அழிய வரத்தை கேக்கியடா. கேக்கியடா பாவி. வாழ வரத்தை கேட்டால் ஆண்டவன் தருவேன், இப்படி மாள வரத்தை கேட்கிறியே. பாவி, இருக்க வரங்கேளு. ஆமா, தாரேன். இறக்க வரம் கேட்காத. கேட்காதடா ஐயா. இறைவா, ஓ, என்னானாலும் பரவாயில்லை, என்ன எனக்கு இந்த வரத்தை சத்தியம் தவறாமல் தந்தையாக வேண்டும். ஆமா, பாவி, சத்தியம் செய்து கொடுத்த பின்னாலே மாட்டேன் என்று மறுக்கவா முடியும்? முடியாது. உடனே பார்த்தார். என்ன ஆண்டவனாகி சிவபெருமான் எப்படி வரம் கொடுக்கிறார் அண்ணா? எப்படி எப்படி? தண்டேன் தந்தேனேடா வல்லேரக்கா 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 கேட்டவார உந்தனுக்கு கேட்டவார உந்தனுக்கு அரணி எல்லாம் ஆழ்வாயட வல்லேரக்க, அரணி எல்லாம் ஆழ்வாயட வல்லேரக்க. தருமோந்தவரி நடந்தையானா, நீயும் நடந்தையானா, அந்த வர ஒண்ணு கொடுத்தேன் கொடுத்தேனடா வல்லேரக்கா வல்லேரக்கா ஒரு வர உந்தனுக்கு ஒரு வர உந்தனுக்கு கொடுத்த வரத்துக்கு நீ கொடுமை செய்தாய், நீயும் கொடுமை செய்தாய். கொடுத்த வர ஒன்ன சுத்தி, கொடுத்த வர ஒன்ன சுத்தி இறைவனாகப்பட்ட சிவபெருமான் அரக்கனுக்கு வரத்தை தந்தேன் என்று சொல்லிக் கொடுத்தார். தருமம் தவறி நடந்தால் என்னாகும்? தந்த வரவே உன்னை எரித்து விடுமடா என்று பகவான் வரத்தையும் கொடுத்தார். அதிலேயே அவன் அழியக்கூடிய சாபத்தையும் கொடுத்தார். வரத்தை வாங்கிக் கொண்டான் அரக்கன். மனதிலே எண்ணாத பல எண்ணங்களை எண்ணுகிறான். வாங்க மட்டும் வணங்கி நின்றான். வாங்கின பின்னாலே நிமிர்ந்து நின்றான். கொடுக்க மட்டும் குனிந்தான். கொடுத்த பின்னாலே கைலாசத்திலே பகவானை எரிக்க வேண்டும்.
பாரவள்ளி கையிலை நாமல் பகவானாக இருக்க வேண்டும். இருக்க வேண்டும். பகவானா இருந்தோம்னு சொன்னா சொன்னா கைலாசத்திலே பகவானுக்கு எப்படி சரி என்ன விதமான பணிவிடைகள் ஆமா யார் யாரெல்லாம் செய்கிறார்களோ செய்கின்றார்களோ அத்தனை பேர்களும் நம்மளையும் ஆண்டவன் என்று சொல்லி அப்படியே நடந்து வருவார்கள். ஆமா ஆதிசக்தி பார்வதி என்ன நான் தான் பகவான்னு சொல்லி என் பக்கத்துல வந்து இருப்பா. இருப்பா என்ன சொல்லி கூப்பிடுவா? அத்தான் கூப்பிடுவா. சண்டாள பாவி. என்ன அவன் தலையில இடி வந்து விழ கோடை இடி கொப்பம்னு வந்து விழ. இப்படி ஒரு எண்ணமா உனக்கு? இப்படி ஒரு எண்ணமா உனக்கு? இருக்கவா பறக்கவான்னு இருக்க அரக்கன். ஆமா அந்த அரக்கன் நிற்கும் நிலையை கண்டார் இறைவன் பகவான். அரக்கனுக்கு பயப்படவில்லை, இல்லை அரக்கனுக்கு அவர் கொடுத்த உண்மையான வரத்திற்கு பயந்தார். ஆமா யாரு? அரக்கன் பகவான். பகவான் பயந்திருக்காரு. அப்பேற்பட்ட இறைவனாகி சிவபெருமான் இனிமேல் இந்த இடத்துல நின்னோம்னு சொன்னா எரித்திடுவா நம்மள. தெரிஞ்சா சரிதான், வச்சிருக்க மாட்டாங்க. அதனால இந்த இடத்துல இருந்தா தெரிஞ்சா சரிதான். இது என்னப்பா புதுசா எரித்திடுவான் என்று சொல்லி இறைவன் சிவபெருமான் கைலாச வாசலை விட்டு ஓடுகிறார். பகவானே ஓடும்போது தேவாதி தேவக்களை விட்டாவப்பா. ஆமா அண்ணாவே ஓடும்போது அடியார பிள்ளை நினைச்சு பின்னாலே ஓடிட வேண்டியதானே. நான் ஓட முன்னாடி சாய்ந்து ஓடுதாயா? சாய்ந்து ஓடுதா. அதனால அந்த கைலாச வாசலை விட்டு ஆமா ஆண்டவனாகி சிவபெருமான் எப்படி ஓடி வருகிறாரன்னா வானவரும் ஓடினார், வானவரும் ஓடினார், தானவரும் ஓடினார், தவமுனிவர் ஓடினார், இந்திரன் ஓடினார், சூரியனும் ஓடினார், சொக்கேசன் கௌதமர் ஓடினார், கலை கொண்டர் ஓடினார், மூவர்களும் ஓடினார், முப்பத்து முக்கோடி தேவர்களும் ஓடினார், நாரதரும் ஓடினார், நல்முனிவர் ஓடினார், 48,000 கோடி ரிஷிகள் ஓடினார், மயிலேறி வாகனத்துல சுப்பிரமணியன் ஓடினார், எருமகிட வாகனத்துல யமதர்ம ஓடினார், ஆட்டுக்கிட வாகனத்துல ஓடினார், அன்னபட்சி வாகனத்துல ஓடினார், எருமக்கிட வாகனத்துல ஓடினார், காக்கா வாகனத்துல ஓடினார், பச்சை கிளி வாகனத்துல ஓடினார், தொழிற்சாலை வாகனத்தில் ஓடினார், வெள்ளையான மேலேறி இப்படி எல்லோருமே ஓடினார் ஈசனுக்கு பின்னாலே. தேவாதி தேவரெல்லாம் தட்சிணாமூர்த்தி இடமதிலே ஆண்டவனே பகவானே அது என்ன அலங்கோலம், அத சொல்ல நேரமில்லை அண்ணாவார வல்லரங்க ஈஸ்வரனை அறையோனே இத சொல்ல நேரமில்லை, வந்தாலும் வந்திடுங்கோ வராவிட்டால் இருந்திடுங்கோ என்று சொல்லி சிவபெருமான் வேகமாக ஓடும்போது அங்க மூத்த மகன் ஆதிமூலோ ஆதிமூலோ முக்கணனை மகனாகப்பட்ட ஆதிமூல கணபதி முக்கண்ணன் பகவானை வழிமறித்து என்ன சொல்லுகிறார்? அம்மையப்ப பகவானே அம்மை
எப்ப பகவான் அரக்கனுக்கு வரங்கோடுத்து அம்மையப்போடலாம் உங்களுக்கு பின்னால என்னால உங்களுக்கு என்னால் ஓடி வர அப்பா எங்காலோதான் கெட்ட காய் 400 ரூபா போதாமணி ஐயோதான் குட்ட கை ஆன போல முகம் இருக்கு பான போல வயறு என்னுடைய வாகன பெருச்சாளி வாகன என்னுடைய வாகனத்தை எட்டிவா என்று எட்டிவா இது எள்ளு பொறி யாப்பா பரமசிவா அப்பா அவசரமா போக சொன்னா அவள் கடலை கூதப்பா மானங்கட்ட பெருச்சாளி மாவுருண்ட கூதப்பா எண்ணங்கட்ட பெருச்சாளி எள்ளூருண்ட கூதப்பா வெக்கங்கட்ட பெருச்சாளி இந்த வெக்கங்கட்ட அவிச்சி வச்ச யார் கடலை வாங்கி ருசியா அப்பா பகவானே இறைவா ஒரு கண்ணை வாழ வச்சு ஒரு கண்ணை தாழ வச்சு அப்பா என்னப்பா நானும் வடிவேல் முருகனும் உங்களுக்கு இரு கண்கள் தானப்பா ஆமாப்பா ஆனா எனக்கு 8 கூத்துக்கு இளையவைவன் என் தம்பி வடிவேல் முருகன் என்ன மதிக்க மாட்டேன் போயானு ரெக்க கட்டி பறந்து போயிடலாம் கண்ணை மூடி முழிக்கிறதுக்கு முன்னாலே 300 காத வழி பறந்துருது அப்பா என்ன யமதர்மனுக்கு எருமை கடாய் கொடுத்துருக்கேன் அக்கினி தேவனுக்கு ஆட்டுக்கடை வாங்குறான் பிரம்மதேவனுக்கு அன்னபட்சி வாங்குறான் இந்த பிள்ளையாருக்கு 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 உனக்கு தான் உனக்கு தான் பெருச்சாளி வாகனத்தை கொடுத்துருக்கேன் முன்ன வருதா அதான் எட்டி வான்னு சொன்னா வரமணக்கு எட்டிவான்னு சொன்னா எள்ளு பொறி தாங்கு ஓயா அவசரமா போக சொன்னா அவள் கடலை கேக்கு ஆமா மானங்கெட்ட பெருச்சாள் மாவுருண்டை கேக்கு தினமா எண்ணங்கெட்ட பெருச்சாள் எள்ளூருண்டை கேக்கு ரோசங்கெட்ட பெருச்சாள் சோலாபுரி கேக்கு வெக்கங்கெட்ட பெருச்சாள் யார் கடலை கேக்கு அமிச்ச கடலை உப்பு போட்டு அரவு அத்தனையும் கொடுத்து பெருச்சாளி பக்கத்துல போய் இந்த காத்தை பிடிச்சி இழுத்துட்டு வந்து காதை பிடிச்சு கரகரன்னு இழுத்துட்டு வந்து ஆமா அதுக்கு மேல ஏறி உட்கார்ந்தோம்னா ஒரு சவுண்டு எப்படி எப்படி கேக்கு எப்படி எப்படி கேக்கு கேக்கு அந்த இது சத்தம் கேக்கு என்னாச்சு குறைஞ்சிருச்சு என்ன செய்ய விதி அப்படி ஒரு சத்தம் தான் கேக்கு ஆமா பார்த்தா என்ன விழாவு பக்கத்துல இருந்து என்னது குடலெல்லாம் சரிஞ்சு கிடக்கு 2 கண்ணு விழியும் காருக்கு இருக்கிற ஹெட்லைட் மாதிரி முன்னாடி வந்து விழுது பெரிய ஆக்ஷன்ல அப்பா ஒண்ணு என் வாகனத்தை மாத்துங்க இல்ல என் உருவத்தை மாத்துங்க மாத்துங்கப்பா மகனை ஆதி மூலம் என்ன உன் வாகனத்தையும் மாற்ற முடியாது உருவத்தையும் மாற்ற முடியாது சரி ஆனா என்ன உன்னுடைய வாகனமாகப்பட்ட விரட்டாளி வாகனத்தை பற்றி உனக்கு தெரியாத ஒன்றை நான் கூறுகிறேன் சொல்லுப்பா அதுக்கு மூசிகா வாகனம் என்று ஒரு பெயர் உண்டு ஆமா அந்த மூசிகா வாகனம் சரி ஏன் அக்கா இவ்வளவு வேகமா போறாவோ மாவு அரைச்சு கிரைண்டர்ல மாவு அரைக்க போட்டிருக்கீங்கன்னு சொல்லுதாப்ல தாத்தா எப்படி அரைச்சு வருவா வருவா வரு- அரைச்சு மாவு
அதானே மகனே, படுக்க போகல. எந்த இடத்தில் மூச்சு விடுகிறதோ பூமி கபாலமாக வெடிக்கும். பூமி கபாலமாக வெடிக்கும் போது சரி, உடனே நீ பூலோகம் சென்று மூளை முடுக்குகளில் இருக்காமல் சந்திக்கு சந்தி விநாயக பெருமானாகவே போயிருக்க வேண்டும். அப்படி நீ இருந்தையானால், அப்படி சந்தியில போய் நீ இருந்தா நானும் அப்பா உனக்கு துணையா வந்திருப்போம். வருவோம்பா. என்னப்பா? நீங்க எப்படி வருவீங்க? அம்மா வேம்பாகவும் அப்பா நான் அரசாகவும் உழைப்போம். சரி, எப்போ எனக்கு மாமா ஆலமரமாக இருப்பார், ஆலமரத்திலே விழுதாக இருப்பார், என் குழந்தையா ஆலம்பலமாக இருப்பார், என் மைத்துனர் அதிலே விதையாக இருப்பார். மகனே ஆதிமூலம் அம்மா வேம்பம்மா அப்பானா அரசப்பேன் வாரான் அரசப்பேன் தீவட்டி கொளுத்திட்டு வழிய விடு, இல்லனா கொளுத்திடுவான். என்று என்ன அதை எண்ணங்களை எண்ணிக்கொண்டு இறைவன் பகவான் எப்படி வருகிறாரன்னா, எட்டோடு 8 நாளா நெட்டோட்டு ஓடினான், எட்டோடு 8 நாளா நெட்டோட்டு ஓடினான். அமரர் தேவர் முனிவர் எல்லாம் அரணார் பின்னால் ஓடுறான், ஆரோணிய வனமதிலை அரணாறு ஓடி வாரார். ஓடி வந்த தேவர்களை ஒற்றுமைய வரவழைத்து அழைத்து வந்த அமரர்களை அரளி மூடை தலைய செய்து சிவனாரும் ஒரு செவ்வரளி மூடாகவே முளைத்து 5 சொரூபங்களையும் 5 மத்தியில் லிங்கங்களாகவே அமைத்து செவ்வரளி மூன்றில் சிவபெருமான் சிவலிங்க வடிவத்தில் விழுந்தாரே. கம்சனோட கதைகள் வாட, கம்சனோட கதைகள் அலைமகளே ஏ கமிசா கமிசனோட கதைகள் பாட கலைமகளை அருள் பூரி கிருஷ்ணனோட லீலை சொல்ல அம்மா கிருபை கொண்டு அருள் பூரி கண்ணனோட கதைகள் கண்ணனோட கலைமகளே பாடுவேனே ராமா உன்னை அழகாலமா உனை தோழுதே எடுவேனே ராமா உன்னை தெட்டன புவனமெல்லாம் உருவேனே ராமா உருவேனே குற்றங்கூரை அணுகிடா கதை படிக்க கலைமகளை அருள் பூரிவாள் நெஞ்சி முட்டினா உணர்ந்து நினைவு தடுமாறிடாமல் நெஞ்சிலையும் நாவிலையும் நெஞ்சிலையும் நினைவு தரே
வீசுனா நாடு ஓடுனா வாழுனா நல்ல களங்கா அதிருளுக்கு நெல்விலை அறுதாளை அறுதாளை மறுதாளை போரடித்தா மாளாது சென்னலன்று குதிரை கட்டி போரடித்தா முடியாது சென்னலன்று ஆணை கட்டி போரடிக்கும் ஆணை கட்டி அழகு திருநாடு கருவூர் மாவட்டத்தில் கருவூர் மாவட்டத்தில் யாரெல்லாம் ஆண்டுவார் யார் யாரெல்லாம் கமிசராஜே கருவூர் மாவட்டத்தை அரசாட்சி செய்யும் போது அந்த கமிசனோட ராஜ்யத்தில் கத்தரிக்காய் விட்டாலோ காசு கமிசங்கப்பா அரைக்கீரை விட்டாலோ அரக்காசு கமுசங்கியப்பா மோறு கொண்டு விட்டாலோ மோறு கொண்டு விட்டாலோ ஆவி முக்கா காசு கமிசங்கியப்பா அங்கையான பெண்கள் எல்லாம் தண்ணி கூடம் எடுத்து நடந்து வரபோது கை வீசி நடந்தாரா கை வீச்சு கோரி போட் 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 சண்டாளபாவி இந்த கமிசராஜே கருவூர் மாவட்டத்தை இந்த கமிசராஜ மண்ண எப்படி அரசாண்டு வருகிறார் அண்ணா கை வீசி நடந்தா கால் காசு கம்சம் கேட்பான் ஆமா ஒரு குடம் தண்ணிக்கு என்ன ஒரு காசு கம்சம் கேட்பான் ஆமா சரி கத்தரிக்காய் வித்தாலும் கால் காசு கம்சம் கத்தரிக்காய்ங்களையோ கத்தரிக்காய் ஆமா வித்துட்டு போயாச்சுனாலே கால் காசு கம்சம் ஆமா அரசாங்கத்துக்கு வரி கட்ட முடியாது நம்ம எல்லாம் போ நீ நம்மளாம் கட்ட பத்தியா வரி வேற கமிஷன் வேறமுன்னு அப்படியா ரெண்டையும் சேர்த்து ஒன்னா போட்டு குழப்பாதீங்க சரி அப்ப நம்ம கட்டுறது வந்து வரி கட்டுறோம் வரி இது வந்து கமிஷன் ஆமா நீ வரி கட்டிட்டீங்கல்ல மோரு மோரு மோர் வித்தால் முக்கால் காசு கமிஷன் இந்த சண்டாளபாவி கம்சராஜம்னு சொல்லுதீங்களே இவனுக்கு பேரே கம்சராஜன் தானோ இல்ல பேர் வந்து கம்சன் வேங்கினால கம்சன் அதுக்கு முன்னக்கூட்டி என்ன பேர் தெரியுமா அதுக்கு முன்ன கீசகன் அதுக்கு முன்னக்கூட்டி என்ன பேர் முதல் பேர் வந்து கீசகன் சரி ரெண்டாவது கம்சன் வேங்கினால தான் அவனுக்கு கம்சராஜன் என்று பேரு முத பேரு கீசகன்
ரெண்டாவது பேரு தான் கமிசன். அப்படிதானே? ஆமாண்ணே. உண்மைதானே? அப்பேற்பட்ட இந்த கமிசராஜ மன்னன் என்ன அவன் பேர் அவன் கமிசராஜன் தான் பேரு. சரி, நாளடைவில் அதை சொல்லி சொல்லி கம்சராஜம்னு மாறிட்டு. எதுக்கு மாத்திட்டீங்க? அது பேர்பட்ட இந்த அரசன் கமிசராஜ மன்னன். சரி, அவருடைய ராஜ்யத்திலே ஆடுவித்தா கமிசன். ஆமா, மாடுவித்தா கமிசன். காப்பி குடிச்சாலும் கமிசன். துண்டை தூக்கி தோல்ல போட்டுட்டு அவன் முன்னாடி வந்துட்டாலும் கமிசன். துண்டை தூக்கி மேல போட்டு அவர் துண்டை தூக்கி போட்டாரு. அரச மன்னன் நடந்து போகையில அவருக்கு முன்னால நாம நடந்து போயிட்டாலும் கமிசன். அப்ப அவர் பின்னால்தான் போகணும், முன்னபடி போக கூடாது. சரி, அப்பேற்பட்ட இந்த அசுரனாக ஆமா கமிசராஜ மன்னன் அரசாண்டு வருகிறார். எதுக்கெடுத்தாலும் கமிசன், எதுக்கெடுத்தாலும் வரி. அப்ப வரி கொடுத்தே மக்கள் எல்லாம் ஓஞ்சிருவோம் போல இருக்கு. எதுக்கெடுத்தாலும் வரி. ஆமா, அதானே. அப்பேற்பட்ட இந்த அரச மன்னனாகிய கமிசராஜ மன்னன் உருமாபட்டேனே ஆண்டு வரும் நாளையிலே அரச மன்னன் கமிசனுக்கு அரச மன்னன் கமிசனுக்கு தங்கையர்கள் இருவர் உண்டு. மூத்த தங்க பூதகியா பனை போல உயரமையா பர்வதம் போல் மேனியுமா முட்டை போலே மொழியழகு மொள நீண்ட பல்லழகி அட்டி போல வயிறழகு அட்டி போல மலை போல புயமழகி சூதையால் சொருவக்காரி கமிசனுக்கு மூத்த தங்க கமிசனுக்கு பூதகியால் அவள் கமிசராஜ மன்னன் கமிசம் வாங்கி அரசாண்டு வருகிறார் அல்லவா. அவருக்கு 2 தங்கையர்கள் உண்டு. அந்த தங்கையர்கள் 2 பேர்களையும் மூத்த தங்கை பெயர் என்ன பேரு? பூதகி. பூதகி எப்படி இருக்கிறார்? பனை போல உயரம், ஒரு பனை உயரம், பர்வதம் போல் மேனி, அவளுடைய மேனி, முட்டை போல 2 மொழி, முள நீண்ட பல்லு, பட்டி போல வயிறு, மலை போல 2 பொயம், 4 காலு 4 கை. பார்க்க எப்படி இருக்கா? ராட்சதையா இருக்கா. பார்த்தான் கமிசராஜ. இவன் நாட்டுக்கே ஆக மாட்டான். ஆக மாட்டான். ஆவே மாட்டான். நாட்டை விட்டு காட்டுக்கு அடிச்சு விரட்டிட்டார். காட்டுக்கு வந்தா பூதகி மலைப்பாம்பு பிடிச்சா கையில